வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சுங்க. நாம களி செஞ்சுங்க. இந்த மாரி தயிர், சின்ன வெங்காயம், மல்லித்தழை எல்லாம் சேர்த்து குடிக்கும்போதுங்க, இந்த வெயிலுக்கு அவ்வளோ ஒரு இதமா இருக்குங்க. களி செய்யறக்கு எப்பவுமே நான் முன்னத்த நாள் நைட்டே வந்து மாவை தண்ணியில் போட்டு வச்சுருவேனுங்க. 1 கப் மாவு அப்படின்னா 2 கப் தண்ணி ஊற்றிங்க ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. கரைக்கவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றி மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையிலிங்க ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிங்க. அது கொதித்த பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா மாவு, அதை வந்து நல்லா கரைச்சி அது கூட சேர்த்திக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுருங்க. அந்த கலர் மாறி வர வரைக்கும் பொறுமையாக நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டு கிளறுங்க. உங்களுக்கு பார்த்துட்டே இருந்தீங்கனாலே தெரியுங்க. கலர் மாறி நல்லா அந்த களி பதத்துக்கு வரும்போதுங்க ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டுங்க குக்கர்லிங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. கீழே ஒரு தட்டம் போட்டுருக்கணுங்க. தட்டம் போட்டுங்க நம்ம இந்த களி செஞ்ச பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சுங்க. ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ராகி மாவு எதுக்கு முன்னத்த நாளே ஊற வைக்கிறேன்னா, அது நல்லா அந்த புளிப்புத்தன்மை வந்து நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. களி வந்து நல்லா செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணி விட்டுருங்க. அதனால தான் நான் முன்னத்த நாள் நைட்டே ஊற வச்சுருவேனுங்க. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு சூடாக வேணுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க. ஆறின பின்னாடி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நாம் ராகி களியை கரைச்சி குடிக்கலாங்களா? நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டுங்க. அதில் களியை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டுங்க தயிரோ மோரோ சேர்த்திக்கோங்க. நல்லா கையில் களி மசித்த பின்னாடி தயிர், மோர், உப்புங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிறுசாக கட் பண்ணிங்க, மல்லித்தழை கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்தி கரைச்சி குடிச்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.